9வது ஸ்லோகம். மூடக்ராஹேனாத்மனோ யத் பீடயா க்ரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வாம் தத்தாமசமுதாக்ருதம். தபத்தை பற்றிய விசாரத்தில் முதலில் பகவான் 3 நிலையிலிருந்து நாம் தவத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். ஒன்று ஷாரீரம், உடலளவில் செய்கின்ற தவம். இரண்டாவது வாச்சிகம், வாக்களவில் நாம் செய்யக்கூடிய தவம். மூன்றாவது மானசம், மனப்பிரதானமாக நாம் செய்யக்கூடிய தவம். இதை கூறியதற்கு பிறகு குணத்தின் அடிப்படையில் 3 விதமாக மீண்டும் தவத்தை பிரித்தார். சாத்விகமான தவம், ராஜசமான தவம், தாமசமான தவம். இதில் நாம் செய்கின்ற தவம் நம்மை அழிக்காமல், நமக்கு பலகீனத்தை கொடுக்காமல், மற்றவர்களையும் துன்பப்படுத்தாமல் இருந்தால் அது சாத்விகம். அது மட்டுமல்ல, இந்த தவத்தை நாம் எதற்காக செய்கின்றோம் என்பது மிக முக்கியம். நம்முடைய மன தூய்மைக்காக இந்த தவத்தை மேற்கொண்டால் அது சாத்விகம். பிறகு நம்முடைய தவம் நம்மையும் மற்றவர்களையும் துன்புறுத்தி புகழுக்காக, பெயருக்காகவெல்லாம் தவத்தை மேற்கொள்ளும் பொழுது அது ராஜசம் அல்லது தாமசமாக ஆகின்றது. தாமசமான தவத்தில் அறிவில்லாமல் நம்மையே நாம் வருத்தி கொண்டு அதனால் எந்த பலனும் இல்லாமல் மற்றவர்களையும் அந்த தவத்தினால் துன்பப்படுத்தினால் அதெல்லாம் தாமசமான தவம். புராண கதைகளில் அசுரர்கள் செய்கின்ற தவம் அனைத்தும் தாமசமான தவம். அவர்களும் தவம் மேற்கொள்கிறார்கள், அதில் ஒரு கோரம் இருக்கும். அந்த தவத்தினுடைய பலன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லது மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்வார்கள். இவைகளெல்லாம் தாமசமான தவம். இனி பகவான் அடுத்த கருத்திற்கு வருகின்றார். யக்ஞஸ் தபஸ் தானம் என்று கூறினார். முதலில் 3 விதமான ஆகாரத்தை கூறி யக்ஞத்தை பற்றி கூறி தவத்தை பற்றி கூறினார். இனி அடுத்த 3 ஸ்லோகங்களில் நாம் செய்கின்ற தானத்தை 3ஆக பிரிக்கின்றார். நாம் மேற்கொள்கின்ற தானம், சேரிட்டி, அதை 3ஆக பிரிக்கின்றார். எது சாத்விகமான தானம், எது ராஜசமான தானம், எது தாமசமான தானம் என்று கூறுகின்றார். 20வது ஸ்லோகம். தாத்தவ்யமிதி யத் தானம் தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். இந்த ஸ்லோகத்தில் எது சாத்விகமான தானம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தானத்தை ஈகை என்று நாம் தமிழில் அழைக்கின்றோம். பிறர் தேவை கண்டு மனமிறங்கி ஈதல் ஈகை என்று இலக்கணம் சொல்வார்கள். பிறர் தேவை கண்டு மனமிறங்கி ஈதல் ஈகை. மனம் இறங்கி மற்றவர்களுக்கு கொடுத்தல், அது தானம். தானத்தினுடைய பெருமை சாஸ்திரத்தில் மிக முக்கியத்துவத்துடன் பேசப்படும். தானம் என்கின்ற குணத்தை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். காரணம், இயற்கையாக மனிதர்களிடம் லோபம் என்கின்ற புத்தி இருக்கின்றது.
மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற லோபம் என்ற புத்தி இருக்கின்றது. அதிலிருந்து வெளிவர தானம் என்பது மிக முக்கியமாக நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு குணம். தானம் என்பது சந்நியாசத்திற்கு முன் இருக்கின்ற ஒரு படி. இறுதியில் அனைத்தையும் நாம் விட்டாக வேண்டும். உடலளவில் இல்லாவிட்டாலும் மனதளவில் அனைத்தையும் விட்டாக வேண்டும். அதற்கு ரிகர்சல் என்று சொல்வார்கள். அதற்கு பயிற்சி தான் தானம், கொடுத்து பழகுதல். இந்த தானம் நம்முடைய மன வளர்ச்சிக்கு மிக முக்கியம். காரணம் என்னவென்றால், இறுதியில் நாம் அடைய வேண்டிய மனநிலை சர்வாத்ம பாவம் என்று சொல்லப்படும். சர்வாத்ம பாவம் என்றால் நம்மையே அனைவரிடத்திலும் பார்த்தல். அப்படிப்பட்ட பாவனை வர வேண்டும் என்றால், நாம் எதை அனுபவிக்கின்றோமோ, எது நமக்கு இன்பத்தை கொடுக்குமோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தான் அனுபவிப்பது போல் நாம் உணர வேண்டும் என்றால் அது தானத்திலிருந்து தான் ஆரம்பமாக வேண்டும். ஒரு பொருளை நாமே அனுபவித்தா ஒரு விதமான இன்பம் இருக்கும். அதை மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அனுபவிக்கும் பொழுது நாம் அதை பார்த்தால் நம்ம மனதில் வர வேண்டிய இன்பம் சாஸ்திரப்படி 100 மடங்குன்னு சொல்கின்றது. நம்மளே அதை சாப்பிட்றதை விட பகிர்ந்து கொடுத்து அவர் சாப்பிடுவதை பார்க்கும் பொழுது நாம் சாப்பிட்டா என்ன இன்பமோ அதை விட 100 மடங்கு வரணுமா. அப்படி வந்ததுன்னா அது சாத்விகமான மனம், அது சாத்விகமான தானம். ஆனால் அப்படி வர்றதுக்கு பதுவாக வயிறு எரிஞ்சுதுன்னு வச்சுக்குவோமே, அதுதான் ஆப்போசிட்னு சொல்கிறது. பொறாமை. அவனுக்கு அது கிடைக்கிது, எனக்கு கிடைக்கவில்லையே என்றால் அது பொறாமை. இந்த வயிறு எரியுறது அதுதான் அல்சர்னு சொல்கிறது. இந்த அல்சர் மாறி தானம்ங்கிற ஆட்டிடியூடு நமக்கு வர வேண்டும். நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து மகிழ வேண்டும். அதை நம்ம அனுபவித்தோம்னா தெரியும். நம்மளே சில சமயங்களில் நமக்கு இல்லாமலேயே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களுடைய வயிறு நிறைகிறதுனால நம்ம மனசு நிறைகின்ற ஒரு இன்பத்தை அனுபவித்தால் அதனுடைய மேன்மை தெரியும். அது உயர்ந்த மனநிலை, சாத்விகமான மனநிலை. அந்த மனநிலை தான் மோட்சத்துக்கு தகுதியான மனநிலை. நம்ம மோட்சத்தை அடையிறமோ இல்லையோ, தானம் செய்கிறதுனால வர்ற இன்பமே நாமே அனுபவிப்பதை காட்டிலும் அதிக இன்பம். அந்த லெவல்லையே நாம் உயர்ந்த இன்பத்தை அனுபவிக்கின்றோம். ஆகவே தானம் என்பது மிக முக்கியமான ஒரு குணம். இந்த தானத்தினுடைய சிறப்பை எல்லா சாஸ்திரங்களும் கூறுகின்றன. தானத்தினுடைய சிறப்பை கூறாத புராணங்களோ சாஸ்திரங்களோ தர்ம சாஸ்திரங்களோ கிடையாது. குறிப்பாக மனிதனுக்கு தானம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம். இந்த தானம் சில சமயங்களில் தவறாகவும் இந்த தானத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த தானத்தில் சில தவறுகளும் இருக்கும். அதைத்தான் இங்கு பகவான் தெளிவுபடுத்துகின்றார். நம்மிடம் முதலில் தானம் என்ற புத்தி வேண்டும். அதற்கு பிறகுதான் சாத்விகம், ராஜசம், தாமசம்னு சொல்லி. ஒருவர் சொன்னார், இந்த 3மே எனக்கு ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு. காரணம், தானம்னு நான் ஒன்று பண்ணினாத்தேன்னா அது சாத்விகமா ராஜசமானு முடிவு பண்ணலாம். ஆகவே நம்முடைய ப்ராக்ரஸ் அதானம் டு தானம். முதல்ல தானமே கிடையாது, அதிலிருந்து தானம். அந்த தானம் தாமசம் ராஜசத்திலிருந்து சாத்விகமான தானத்துக்கு வரணும். ஆகவே முதலில் தானமே செய்யாத மனர் தானம் செய்ய முற்பட வேண்டும். ஆரம்பத்தில் தாமசமான ராஜசமான தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சாத்விகமான தானமாக மாற வேண்டும். இப்போ எது சாத்விகமான தானம்? இந்த ஸ்லோகத்திற்குள் சென்றால் முதல் நிபந்தனை தாத்தவ்யம் இது எத் தானம். தாத்தவ்யம் என்றால் கொடுத்தே ஆக வேண்டும். ஆஸ் அ டியூட்டி, கடன் பட்டது போல். நம்ம கடனையே ஒழுங்காக திருப்பி கொடுக்கறது இல்லை. இங்கே பகவான் சொல்கிறார், தானத்தையே கடனாக கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். நமக்கு ஒரு பொருள் கிடைத்தால் அந்த கிடைத்ததனுடைய விளைவு நீ கடன் பட்டது போல் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பர்சன்டேஜ், அது அவரவர்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம்.
அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ தாத்தவ்யம் என்றால் ஒரு கடனை போல. இப்போ பகவான் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் செல்வத்தை பகவான் கொடுத்ததுனாலேயே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கால் அறிவை கொடுத்திருந்தால் பகவான் அறிவை கொடுத்திருக்காருங்கிறதுனாலேயே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருவர் டாக்டர் ஆயிட்டார், அந்த அறிவு வந்திருக்குன்னு சொன்னால் அந்த அறிவை வச்சு அவர் பொருளை சம்பாதிக்கலாம். ஆனால் அறிவை பகவான் கொடுத்ததுனாலேயே ஏழைகளுக்கு பொருள் இல்லாமல் பொருளை பெறாமல் அந்த அறிவை இனாமாக கொடுத்தல். அப்படி எது நம்மிடம் கிடைத்துள்ளதோ அது நம்முடைய முயற்சியினாலேயே கிடைத்திருக்கலாம், கிடைத்த காரணத்தினாலேயே நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ தாத்தவ்யம் என்றால் ஒரு கடனை போல இந்த தானம் என்ற ஒரு பண்பை நாம் பின்பற்ற வேண்டும். பிறகு அடுத்தது தானம்ங்கிற சொல்லல அடுத்த கருத்து யாருக்கு கொடுத்தல், ரிசீவர். ஃபஸ்ட்டு கிவ்வருடைய ஆட்டிடியூடு, கொடுப்பவருடைய ஆட்டிடியூடு இது கொடுத்துத்தான் ஆகணும் என்கின்ற ஒரு விதி நிபந்தனை. இரண்டாவது யாருக்கு கொடுத்தல், எப்படிப்பட்டவருக்கு கொடுத்தல், அது சாத்விகமா இல்லையான்னு நிர்ணயம் செய்கின்றது. அதாவது அனுபகாரினே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அனுபகாரினே என்றால் நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களிடமிருந்து எதிர்காலத்தில் எந்த பலனும் நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு அவர் நமக்கு ஏதாவது பலனை திருப்பி செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அப்படி இவருக்கு கொடுத்தா திருப்பி எனக்கு கிடைக்கும்னு வந்தால் அது ராஜசம் அல்லது தாமசமான தானம். அனுபகாரினா அவரால் நமக்கு திருப்பி எந்த உதவியும் நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை, அப்படிப்பட்ட இடத்தில் கொடுத்தல். அவர் பின்னாடி செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கான்னு கூட நம்ம பார்க்கக்கூடாது. உபகாரத்தை எதிர்பாராமல் கொடுத்தல். இப்போ ஒருவருக்கு நான் ஒன்றை தானமாக கொடுக்கின்றேன்னு சொன்னால் அது எப்பொழுது அது தானம், அவரிடமிருந்து எனக்கு திருப்பி கிடைக்கும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தல். அதனால தான் மனநோயால் பாதிக்கப்பட்ட சில இன்ஸ்டிடியூஷனுக்கு சில பேர் போய் சர்வீஸ் பண்ணுவார்கள். அவர்களுக்கு குறித்து சாமிஜி ஒரு கருத்து சொன்னார்கள். அதாவது மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்தால் அவர்கள் அவர்களால் திருப்பி செய்ய முடியலன்னா நன்றியுடனாவது ஒரு பார்வை பார்ப்பார்கள், அதுவே நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லது வாயில் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவார்கள், அதுவே நமக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். ஆனால் ஒருவர் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், அவருக்கு நம்ம உதவி செய்கிறோம், அவர்களுக்கு நாம் உதவி செய்தோங்கிற அறிவும் கூட கிடையாது, நன்றி சொல்வதற்கும் கூட பகவான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருவர் போய் உதவி செய்கிறார்னு சொன்னால் அது உண்மையான தானம். காரணம், அவர்களிடம் ஒரு கிராட்டிடியூடும் கூட அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அந்த தானம் எப்படிப்பட்ட தானம்னா நமக்கு திருப்பி அவர்களிடமிருந்து எதுவும் வராது, நாம தான் செய்தோங்கிற அறிவும் கூட அவர்களுக்கு இல்லை. அதுபோல நாம் தானம் செய்யணும். ஒருவருக்கு ஒரு தானம் செய்தால் அவருக்கே தெரியாதபடி அந்த தானம் இருக்க வேண்டும். அப்படி இருந்து அது சாத்விகமான தானம். ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட காமிச்சிட்டெல்லாம் இருந்தோம்னா அதெல்லாம் ராஜசம் தாமசத்தில் வந்துடும். அப்படி நாம் யாருக்கு உதவி செய்கின்றோமோ அவர்கள் மனநோயாக இருக்கலாம் அல்லது சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், அப்படி யாராக இருந்தாலும் அவர்களுக்கே தெரியாமல் நாம் தானம் செய்யும் பொழுது அது சாத்விகமாகின்றது. காரணம், அவர்களிடமிருந்து தேங்க்ஸுங்கிற சொல்லும் கூட அல்லது நன்றி உணர்வும் கூட அல்லது நம்மை உயர்வாக நினைக்கணுங்கிறதும் கூட நாம் எதிர்பார்க்காமல் செய்வது, அதுதான் உத்தமமான தானம். யாருக்கு உதவி செய்கின்றோமோ அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருத்தல், இன்க்ளூடிங் கிராட்டிடியூட், நன்றியுணர்வையும் கூட எதிர்பார்க்காமல் இருத்தல். அந்த நன்றியுணர்வோடு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அது அவருடைய டியூட்டி, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ தானம் செய்பவர்களுடைய ஆட்டிடியூடு ஒரு கடனை போல, யாருக்கு செய்ய வேண்டும், யாரிடமிருந்து எந்த உதவியும் நமக்கு கிடைக்காதோ
அல்லது கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லையோ அவர்களிடமிருந்து செய்ய வேண்டும். இனி அடுத்தது ஆப்ஜெக்ட் ஆஃப் தானம். எதை நாம் தானம் செய்தல், எதை நம்ம தானமாக கொடுத்தல். எதை நாம் தானமாக கொடுத்தல் என்றால், நம்ம தானம்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு பயம் வந்துடும். என்னுடைய சேலரி இவ்வளவு தான், வீட்டுக்கே பத்த மாட்டேங்குது, இதில் போய் நான் எங்கே தானம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். உண்மையில் தானம்ங்கிறது பணம் மட்டுமல்ல. நம்ம தானம்ங்கிறதுல நம்முடைய அறிவு, நல்ல சில வார்த்தைகள், சில சமயம் ஒரு ஸ்மைலும் கூட தானம்தான். அவர்களை மனதை திருப்திப்படுத்துகிற ஒரு சிரிப்பும் கூட ஒரு தானம்தான். பலவிதமான தானம் இருக்குது. அப்படி அறிவை கொடுக்கிற தானம், அன்னதானம், உணவை கொடுத்தல், நம்மிடம் ஒரு பொறுமையாக ஒருவர் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லுதல், வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களிடம் 2 வார்த்தை பேசுவது, அன்பாக பேசுவது, இப்படி எத்தனையோ தானம் இருக்குது. அதில் இந்த அன்பு தானம்னு கூட ஒன்று இருக்குது. ஒருவர் நம்மைய வெறுத்து விட்டால் அந்த நேரத்தில் நம்ம அன்பை கொடுத்தோம்னா அது அன்பு தானம். இந்த நேரத்துக்கு அவர் என்னை வெறுக்கின்றார், நான் அந்த வெறுப்பை திருப்பி செய்வதில்லை, நான் அன்பை கொடுக்கின்றேன். ஏன்னா தானம்ங்கிறது அன்பை கொடுத்தா நான் அன்பை கொடுப்பேன், வெறுப்பை கொடுத்தா நான் வெறுப்பை கொடுப்பேன்னு அது தானம் அல்ல, அது பிஸ்னஸ். தானம்ங்கிறது என்ன, எனக்கு எது கிடைக்குதோ இல்லையோ இதை நான் கொடுப்பேங்கிறது தானம். அப்படி நம்ம அறிவை தானமாக செய்யலாம், அன்பை தானமாக செய்யலாம், பிறகு பொருளை தானமாக செய்யலாம். நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை பகிர்ந்து கொள்ளுதல், அதுதான் ஆப்ஜெக்ட் தானம். அந்த பகிர்ந்து கொள்ளுவதெல்லாம் அளவாக இருக்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு மீறி செய்வதெல்லாம் ராஜசம் தாமசங்கிற லிஸ்ட்டில் வர போகின்றது. பிறகு அடுத்தது கொடுக்கின்ற விதம், பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. பிரகாரம்னா மெத்தட் ஆஃப் கிவிங். ஒருவருக்கு எப்படி கொடுக்கின்றோங்கிறது மிக முக்கியம். எதை கொடுக்கின்றோங்கிறது முக்கியம். சில பேர் எது பிரயோஜனம் இல்லையோ அதை தானமாக கொடுப்பார்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு 6 நாள் அந்த சாம்பார் ஆனதற்கு பிறகு நீ எடுத்துக்கோன்னு ரொம்ப பெருந்தன்மையாக அந்த சர்வெண்ட்டுக்கு கொடுப்பார்கள். அப்படி நாம் எதை கொடுக்குறோங்கிறது, நமக்கு எது பயனில்லையோ அதை கொடுக்கறது தானம் அல்ல. நாம் ஒன்று தானமாக கொடுத்தோம்னா அது நமக்கு பயன்படுவதாக இருக்கணும். நாம் பயன்படுத்துவதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். பிறகு எப்படி கொடுக்கின்றோங்கிறது மிக மிக முக்கியம். அதாவது தானத்தை கொடுக்கின்ற விதம் பிரகாரம்னு சொல்லப்படுகின்றது. அதை இப்போ சில பேர் சில பொருள்களை கையில் தூக்கி எறிவார்கள், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது. கொடுக்கின்ற விதம் பவ்யமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், என்ன ஆட்டிடியூடோடு கொடுக்கணும்னா, ஒருவர் நம்மிடம் ஏதாவது யாசிக்கின்றார், அல்லது ஒருவருக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அவர்களுக்கு நாம் எதையாவது தானம் செய்ய வேண்டியங்கிற நிலை. அப்போது நம்மை அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கணும். பகவான் கொடுக்கிற இடத்துல என்னை வச்சிருக்கார், வாங்குகிற இடத்துல என்னை வைக்கல. வாங்குகிற இடத்துல நான் இருந்தால் எப்படி இருப்பேன்னு யோசித்து பார்க்கணும். உண்மையிலேயே வாங்குபவர்களுடைய மனநிலை தாழ்வு மனப்பான்மையுடனும் துயரப்பட்டும் இருக்கும். ஏன்னா பகவான் கை நீட்டுற மாதிரி என்னை வச்சிட்டாரேங்கிற மனநிலை ஏற்கனவே அவர்கள் துயரப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அன்கான்சியஸாக ஆழ்ந்த மனதில் ஒரு நிறைவு இருக்காது. அப்போ கொடுப்பவர்கள் அது தெரியாமல் கொடுக்கணும், அதை இன்வோக் பண்ணக்கூடாது. இப்போ நீ என்கிட்ட கை நீட்டுற நிலை உனக்கு வந்துடுது பார்த்தியா அப்படிங்கிறத அதை தூண்டி விட்டு அதை நம்ம அவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. அது தெரியாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா வாங்குபவர்களுடைய மனநிலை துயரப்பட்டு தான் இருக்கும், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். அந்த கஷ்டம் தெரியாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே கொடுக்கின்ற முறை மிக மிக முக்கியம். அந்த சொல் மிக மிக முக்கியம். அதை சொல்லி காட்டக்கூடாது. நான் உனக்கு கொடுத்துருக்கேன், ஒருவர் ஏதாவது உன்னை கொடுத்துருப்பார், அவ்வளவுதான். அதை ஜென்மத்துக்கும் சொல்லி காட்டிகிட்டே இருப்பார். நான் அப்போ உனக்கு இதை கொடுத்தேன், அப்போ உனக்கு இதை கொடுத்தேன்னு சொல்லி. அதுக்கு கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளவோ மேல். அப்படி இந்த சொல்லி காட்டுதல் அதெல்லாம் மிக கீழான குணம். அப்படி சொல்லி காட்டாமல் மிகவும் பவ்யமாக அவர்களை மதித்து கொடுக்க வேண்டும். அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கணும், இறைவன் என்னுடைய மனதை விரிவுபடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளார்.
அப்படின்னு மனதிற்குள்ள அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி மிகவும் மரியாதையுடன் கொடுக்க வேண்டும், அவமானப்படுத்தி கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கின்ற விதம். பிறகு மீண்டும் பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார், எப்பொழுது கொடுத்தல், எந்த இடம், எந்த தேசத்தில் கொடுத்தல், அதை பற்றியெல்லாம் கூறுகின்றார் இரண்டாவது வரியில். இப்போ முதல் வரியை பார்த்துள்ளோம். தாத்தவ்யமிதி எத்தானம், எந்த ஒரு தானமானது கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடனும், தீயதே கொடுக்கப்படுகிறதோ, அனுபகாரினே எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கொடுக்கப்படுகிறதோ. பிறகு இரண்டாவது வரிக்கு வந்தால், தேசே காலேச்ச பாத்ரேச்ச எது தானம், அதாவது சரியான தேசத்தில், சரியான இடத்தில், சரியான காலத்தில், சரியான பாத்திரத்தில் கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்கின்றார். தேச கால பாத்திரம் இது சரியாக இருக்க வேண்டும் சொல்கிறார். சரியான இடத்துல தானம் பண்ணணும், சரியான காலத்தில் தானத்தை பண்ணணும், சரியான பாத்திரம், சரியான பாத்திரம்னா ரிசீவர், சரியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்கிறதே தவறானவர்களுக்கு, அந்த தானத்தினுடைய பலனை அனுபவிக்க தேவையற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த தேச காலம் என்பது இரண்டு கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று சாஸ்திர ரீதியாக பார்க்கலாம். இப்போ சாஸ்திரத்தில் இந்த புண்ணிய தேசத்தில் புண்ணிய காலத்தில் தானம் பண்ணணும்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. புண்ணிய க்ஷேத்திரத்தில் தானம் பண்ணணும். ஏன்னா புண்ணிய க்ஷேத்திரம்னு சொன்னால் கோயில்கள், நதிகள் போன்ற இருக்கின்ற இடங்கள், அந்த க்ஷேத்திரத்தில் போய் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவைகளையெல்லாம் தானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது. ஏன்னா அந்த க்ஷேத்திரத்தில் சாதுக்கள் அல்லது மகான்கள் எல்லாம் இருப்பார்கள், பிக்ஷை எடுக்கிறப்பற்கு பலர் இருப்பார்கள். ஆகவே அந்த க்ஷேத்திரத்தில் போய் செய்ய வேண்டும்னு இருக்கு. இப்போ காசியில் போய் தானம் பண்ணணும், அல்லது சில புண்ணிய கோயில்கள் இருக்கின்ற, நதிகள் இருக்கின்ற இடம்னு இடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு சில காலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது, பிரதோஷ காலம் அப்படின்னு பல காலங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அது சாஸ்திர திருஷ்டியா, சாஸ்திரத்தில் சொன்ன தேசம், சொன்ன காலத்தில், சொன்ன பாத்திரம், ஏழைகளுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு, டிசர்விங் பர்சன் சொல்கிறோம், யாருக்கு தேவையோ அவர்களுக்கு. அதைத்தான் இங்கே பகவான் தேசே காலேச்ச பாத்திரேச்சன்னு சொல்கிறார். சரியான பாத்திரத்தில், சரியான காலத்தில், சரியான இடத்தில். இன்றைக்கி இதையெல்லாம் யாரும் பின்பற்றுவதில்லை. இந்த தேச காலமெல்லாம் சாஸ்திர ரீதியாக யாரும் பின்பற்றுவதில்லை. அதனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், இதற்கு பொருள் சொல்ல வேண்டும். தேச கால தானமெல்லாம் இப்போ பண்ணால் அது ஒரு வேடிக்கையாக இருக்குது. அதாவது அந்த காலத்தில் பசுதானம்னு ஒன்று சொல்லியிருந்தார்கள், கோதானம்னு சொல்லி, ஏழை பிராமணர்களுக்கு பசுவை தானம் கொடுத்தல்னு சொல்லி. அது உயர்ந்த தானம் தான், பசுவை உயர்ந்த பசு, பிறகு ஏழை ஒருவருக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கி அது இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கதையே சொல்ல வேண்டியது இருக்குது. கோதானம் இன்றைக்கி எப்படி நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி. இப்போ சில பேர் கோதானம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும்னு யாராவது ஜோதிடர் சொல்லி விடுவார்கள். ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு செல்வார்கள், அங்கே ஒரு புரோக்கர் இருப்பார். அந்த புரோக்கர் என்ன சொல்லுவார், நான் ஒரு பசு வாங்கி தர்றேன், நானே யாருக்கு கொடுக்கணுங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுவார். அவர் போய் ஒருத்தரிடம் பசு வாங்கி கொடுப்பார். பிறகு யாருக்கு கொடுக்கணுங்கிறவருக்கும் இவரே சொல்லுவார், கொடுப்பார். பிறகு அந்த பசு இருக்கே, அது பேசிச்சுன்னா தெரியும் எத்தனை முறை இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய சர்க்கிளே இருக்குது. அதே பசு தான் அடுத்தவருக்கு வந்தார், உடனே இவர் தானம் பண்ணிட்டு போயிடுவார். வேறு பார்ட்டி வரும், அதே பசு மீண்டும் அவருக்கே போயிடும். இந்த பிராமணன் என்ன பண்ணுவார், அவருக்கே விற்று போடுவார், எல்லாம் கமிஷன் பேசிஸ். பிறகு அதே பசு மீண்டும் வரும், இப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இது இந்த காலத்தில் நடந்துகிட்ருக்கிற கால தேச தானம். அப்படி ஒரு காலத்தில் சொல்லி வைத்தார்கள், பிராமணர்களுக்கு அது தேவைப்பட்டது, பசு தேவைப்பட்டது. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம காமன் சென்ஸை பயன்படுத்தி யாருக்கு எதை தானம் பண்ணால் அது பிரயோஜனமோ அதை செய்ய வேண்டும். அதுதான் சரியான தானம். அப்படி பார்க்கையில் இப்போ காலம் அப்படின்னா ஒருவருக்கு ஒரு தேவை ஒரு காலத்தில் இருக்கும், அந்த காலத்தில் செய்தால் தான் அது உண்மையாக தானமாக இருக்குது. இப்போ ஒரு மாணவன் இருக்கான், அவனுக்கு எக்ஸாமினேஷன் டைம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் பண உதவி கொடுத்தா தான் தானம்.
அவன் நம்ம இடத்துல வந்து கேட்குறான், எனக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸுக்கு பணம் இல்லை, ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்னா ஒரு 20 நாள் கழித்து கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? அப்படி அந்த காலத்தில் கொடுக்கறது தான் உண்மையான உதவி. அதே போல் ஒருவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மிடம் ஏதாவது தேவைப்பட்டு வந்தால் அந்த நேரத்தில் கொடுத்தோம்னா தான் பிரயோஜனமே தவிர நேரம் தாழ்த்தி கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அதே போல் எந்த நேரத்தில் பசி இருக்கோ அப்போ கொடுத்தா தான் அது உண்மையான தானம். அப்படி காலம்ங்கிறது டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த காலத்தில் கொடுக்கறது. பிறகு தேசம் என்று சொன்னாலும் அந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி சில தானங்கள் இருக்கின்றது. இந்த காலத்தையும் தேசத்தையும் பிரிக்க முடியாது. இப்போ வந்து நம்ம சென்னை இருக்குது, இங்கே வந்து ஒரு சால்வையோ சொற்றையோ ஒருத்தருக்கு தானம் பண்ணோம்னு வச்சுக்கோமே, என்ன பிரயோஜனம்? அப்படி இந்த இடத்துக்கு எந்த பொருளை தானம் பண்ணால் பிரயோஜனமோ, அல்லது குளிர் பிரதேசத்தில் போய் அங்கே போய் எதை தானம் பண்ணால் அது பிரயோஜனமோ, அப்படி அந்த இடத்துக்கு எதை கொடுக்கணும், அந்த காலத்திற்கு எதை கொடுக்கணும், அந்த பாத்திரத்திற்கு எதை கொடுக்கணுங்கிறது மிக மிக முக்கியம். அப்படி தேச கால பாத்திரம், பாத்திரம்னா வாங்குபவர், யாருக்கு தகுதி உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இவ்விதம் தேசே காலேச்ச பாத்திரேச்ச, சரியான தேசத்தில் சரியான காலத்தில் சரியானவர்களுக்கு எது தானம் தீயதே, எந்த ஒரு தானம் செய்யப்படுகிறதோ தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம், அந்த தானமானது சாத்விகம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நாம் செய்கின்ற தானத்தில் முக்கியமான அம்சங்கள் செய்பவருடைய ஆட்டிடியூட், நம்ம எதுக்காக பண்ணுறோம், பிறகு யாருக்கு கொடுக்குறோங்கிறது ரெண்டாவது ஆட்டிடியூட், மூன்றாவது எதை கொடுக்கின்றோம், நான்காவது எப்படி கொடுக்கின்றோம், எந்த சூழ்நிலையில் கொடுக்கின்றோம். இவைகளையெல்லாம் மனதில் வச்சுட்டு நாம் தானம் செய்ய வேண்டும். தைத்திரிய உபனிஷத்தில் தானத்தை பற்றி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லப்பட்டிருக்கு. ஹ்ரியாதேயம், பியாதேயம், சம்விதாதேயம், அறிவுபூர்வமாக தானம் பண்ணணும், பயத்துடன் தானம் பண்ணணும். பிறகு தானம் பண்ணுறேன்னு சொல்லி ஒருவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் தானம் பண்ணுறேன்னு ஒரு அரை இட்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, என்ன பிரயோஜனம்? பியா, தேவையான அளவு தானம் பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் தானத்தினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்னு உபனிஷத்துக்கள் முதல் கொண்டு எல்லா இடத்திலும் கூறப்பட்டுள்ளது. அதில் சாத்விகமான தானம் என்பது எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லது சித்த சுத்திங்கிற பிரயோஜனத்தை பார்த்து அவருக்கு தேவைங்கிறது தான் அங்கே கண்டிஷனாக இருக்கணும். என்னிடத்தில் இருக்கின்றது அதை நான் கொடுக்கின்றேன். ஃபஸ்ட்டில் வந்து தனக்கு மிஞ்சி தான் தானம்னு ஒரு பழமொழி இருக்குது. முதல்ல ஒன்றை நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் தானம்னு சொல்லி மேபி ஆரம்பத்தில் அதை பின்பற்றலாம். முதல்ல நம்ம வைத்து நம்ம பார்த்துக்குவோம், பிறகு மீதியை நம்ம கொடுக்கலாம். பிறகு போக போக நமக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்தல்ங்கிறது அது மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு போட்டோம்னா அது தானம்ங்கிறது தியாகமாக மாறி விடுகின்றது. அப்படி அந்த தியாகத்திற்கு முன்னாடி இருப்பது தானம். முதல்ல நம்மையை பாதுகாத்துக்குவோம், பிறகு நம்மிடம் எது இருக்கின்றதோ அதை கொடுக்க வேண்டும். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இடத்துல பகவான் எதுவுமே இல்லாமல் இல்லை. கொஞ்சம் அறிவை கொடுத்துருக்கார், அன்பு நம்ம மனதில் இருக்குது, 4 அன்பான வார்த்தைகள், இவைகளையும் கூட நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இதை தானம்னு நினச்சிட்டு கொடுக்கும் பொழுது அவர் அதை திருப்பி கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. இது வந்து சாத்விகமான தானம். இதிலிருந்து இப்போ நாம் என்னென்ன பார்த்தோமோ இதற்கு எதிராக இருக்கிறதெல்லாம் ராஜசம் தாமசம்தான். ஆகவே அது மிக சுலபமானது. சாத்விகமான தானம்ங்கிறது என்னன்னு புரிந்து கொண்டால் இப்படியெல்லாம் இல்லாமல் செய்கின்ற தானமெல்லாம் ராஜசம் தாமசம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் சாத்விகமான தானம் என்னன்னு சொல்லிவிட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் எது ராஜசமான தானம் என்று கூறுகின்றார். 21 யத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்ய வா புனக தீயதே ச பரிக்ளிஷ்டம்
தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். நாம் செய்கின்ற தானம் ஒரு பலனை எதிர்பார்த்து இருந்தால் அது ராஜசம். அதுதான் முக்கியமாக இங்கு பகவான் கூறுகின்றார். யத்து பிரத்யுபகாரார்த்தம். பிரத்யுபகாரார்த்தம் என்றால் ஏதாவது திரும்பி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செய்வது. உபகாரம்னா உதவி, பிரத்யுபகாரம்னா திரும்பி கிடைக்கும், அர்த்தம்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு. எது தானம், எந்த தானமானது ஏதாவது திருப்பி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செய்தல். இந்த பிரத்யுபகாரங்கிறது கொடுக்கும் பொழுது என்ன திருப்பி கிடைக்குங்கிற ஒரு குறிப்பிட்ட பலன் மனதில் இல்லாமல், நம்ம இப்பொழுது தானம் இவருக்கு பண்ணுனா பிறகு எனக்கு தேவைப்படும் பொழுது அவர் திருப்பி செய்வார், ஏதாவது எனக்கு அவர் கிடைப்பார், இல்லை வேறு ஏதாவது விதத்தில் எனக்கு அவர் உதவியாக இருப்பார் என்று சாமான்யமான ஒரு எதிர்பார்ப்பு. எல்லோருக்கும் தானம் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் வருதுன்னு சொன்னால், 4 பேர்த்துக்கு தானம் பண்ணி நம்ம சுற்றி வச்சுட்டோம்னா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கிராட்டிடியூடுனால எனக்கு உதவி செய்ய வருவார்கள். இப்போ மனதார சாத்விகமான தானம் அல்ல. இப்போ 4 பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோடையெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும்னு சொல்கிறது காரணம் என்ன? நாளைக்கு ஏதாவது வீட்டில் தண்ணி நம்ம வீட்டில் கிடையாது, அவங்க உதவி செய்து விடுவார்கள். அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு தண்ணி கேட்குறாங்கன்னா கொடுத்துருவோம். இது என்ன எதிர்பார்ப்புனா பிரத்யுபகாரார்த்தம். எனக்கு நாளைக்கு அதே போல் ஒரு கஷ்டம் தேவை வரலாம், அப்படி வரும்பொழுது அவங்க திருப்பி செய்யணும்னா இப்போ நம்ம கொடுக்கலின்னா திருப்பி எனக்கு செய்ய மாட்டார்கள், இப்படி ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு எதிர்பார்ப்புடன் பயத்தினால் செய்தல். இப்படி தானம் செய்கிறது ஏன் அப்படின்னா ஒரு பயம். 4 பேர்த்துக்கு நம்ம தானம் பண்ணி நம்ம மீது ஒரு நன்றி உணர்வை வளர்த்தி கொள்ள வேண்டும், வளர்த்தி வச்சுக்க வேண்டும். அது ஒரு விதமான செக்யூரிட்டி. நம்மை சுற்றி 4 பேர் நன்றி உணர்வோடு இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். காரணம் என்ன? என் மீது அவனுக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்குது, அது எனக்கு தேவைப்படும் பொழுது பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு எண்ணம். அதுதான் இங்கு பிரத்யுபகாரம் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு எதிர்பார்ப்புடன் செய்தல். உண்மையான தானத்தில் நம்ம மீது அவர்களுக்கு நன்றி உணர்வும் கூட வேண்டாம்ங்கிற தானம் அது ரொம்ப கடினம். எனக்கு என் மீது கிராட்டிடியூடே இருக்க வேண்டாம், அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற தானம். நாம் செய்கிற தானம் வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இப்போ நம்ம கொடுக்கறது ஊரில் இருக்கிற எல்லா கையைக்கும் தெரிகிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்படி யாருக்குமே தெரியாமல் கொடுத்தல், குறிப்பாக யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கே தெரியாமல் கொடுக்கிற தானம் மிக உத்தமமான தானம். தெரிய வந்துட்டால் பரவாயில்ல, தெரியணுங்கிற முயற்சி நம்மிடம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்புடன் கொடுத்தல், அது ராஜசமான தானம். இதை தானம்னு பகவான் ஒத்துக்கிறார். எனக்கு ஒன்றுமே கொடுக்காததுக்கு இதாவது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பகவான் ஏற்றுக்கொள்கின்றார். பிறகு அடுத்தது பலம் உத்திஷ்யவா புனக. பலம் உத்திஷ்யனா குறிப்பிட்ட பலனை மனசில் வச்சுட்டு கொடுக்கறது. பிரத்யுபகாரார்த்தம்னா காமன், ஜென்ரலாக ஏதாவது எனக்கு கிடைக்கும்னு. இது ஸ்பெசிஃபிக்காக இதை நான் செஞ்சேன்னா திருப்பி எனக்கு அதுவே கிடைக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட பலனை மனதில் வச்சுட்டு ஒருவருக்கு உதவி செய்தல். பலமுத்திஷ்யவா புனக. அப்படி 2 பலன், சாமானிய பலன் விசேஷ பலனை மனசில் நினச்சிட்டு செய்தல். பிறகு 2வது வரியில் இனி ஒன்று சொல்கிறார், தீயதேச்ச பரிக்ளிஷ்டம். பரிக்ளிஷ்டம்னு சொன்னால் கொடுத்ததற்கப்புறம் கொடுத்துட்டனேன்னு மனவேதனை. பரிக்ளிஷ்டம், ஐயோ போயிடுதே கொடுத்துட்டனே. இப்போ ஒருவர் நம்மக்கிட்ட டொனேஷன் கேட்கும் பொழுது ரொம்ப அந்த நேரத்தில் உற்சாகமாக கொடுக்குறனேன்னு சொல்லிடுறது. அதற்கப்புறம் கொடுக்குறனேன்னு சொல்லிட்டனே. அவர் அதை விட புத்திசாலி, முதல்ல வாக்கு வாங்கிடுவார். கொஞ்சம் நல்லா ஐஸ் எல்லாம் வச்சு, நீங்கள் ரொம்ப தானகர்த்தா, உங்களால் தான் இந்த ஊர் கோயில் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா சொன்ன உடனே இவருக்கு மனது குளிர்ந்துடும். அவருக்கு நல்ல சைக்காலஜி எதிரி. அவர் மனது குளிர்ந்திருக்கும் போது உங்களுக்கெல்லாம் 10,000 பெரிய தொகை அல்லன்ட்டுருவார். இவர் அந்த ப்ரெஸ்டீஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆமான்ட்டுருவார். அதற்கு பிறகு செக் எழுதும் போது பரிக்ளிஷ்டம், ஐயையோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லி
கொடுக்கும் பொழுதோ கொடுத்ததற்கப்புறமோ ஒரு வேதனை மனதில் வந்ததுன்னா அது ராஜசமான தானம். அது சொல்லும் பொழுது சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் தான் இந்த வாக்கு கட்டுப்பாடு இல்லை நமக்கு. இங்கே அவருக்கு வாக்கு கட்டுப்பாடு வேணுமா? இந்த வாக்கு கட்டுப்பாடு இருந்ததுன்னா அவசரப்பட்டு சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனதில் வேதனையுடன் கொடுத்தல். அல்லது சில பேர் வீட்டில் இருக்கிற ஒருவர், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர், அது யாருன்னு நான் சொல்லலை, ஒருவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார், இனி ஒருவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்பார், நீ எடுத்து கொடுன்னு சொல்லியிருப்பார், அவன் அந்த மகராசன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிற ஆளுக்கு ஒரு துக்கம் வந்துடும், இது வீட்டை விட்டு போகுதே, இவர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுக்குறாரே, அல்லது இவள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுக்குறாளேன்னு சொல்லி அப்படி பரிக்ளிஷ்டம், வேதனையுடன் கொடுத்தல், பரிக்ளிஷ்டம் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார். மேலும் சிலதையெல்லாம் நம்ம சேர்த்தி கொள்ளலாம். அதாவது தம்பத்துக்காக கொடுத்தல், அதில் ஒரு பெருமைக்காக கொடுத்தல், புகழுக்காக கொடுத்தல், அதிகமாக கொடுத்தல். இதெல்லாம் இவருக்கு மூடு வந்துடுதுன்னா இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவார், அதற்கு பிறகு அவரிடமே போய் கொஞ்சம் தானம் வாங்கிட்டு வருவார். அப்படியெல்லாம் இல்லாமல் அளவாக இருத்தல். தது தானம் ராஜசம் ஸ்மிருதம், அந்த தானமானது ராஜசம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ராஜசம் அப்படின்னா நம்ம கொடுக்கவர்கள் சந்தோஷமாக கொடுக்காம மனவேதனையுடன் மன வருத்தத்துடன் கொடுத்தல். மன வருத்தத்துடன் அவர் ஏன் கொடுக்குறாருங்கிற கேள்வி வராது. கொடுக்கும்போது சந்தோஷமாக சொல்லிடுவார், வாயை விட்டுருவார். அதற்கு பிறகு போகுதேன்னு நினச்சி பார்க்கறது துயரப்படுதல். ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுத்தல், புகழுக்காக பெயருக்காக கொடுத்தல், இதெல்லாம் ராஜசமான தானம். இனி தாமசமான தானம் என்ன? 22வது ஸ்லோகம். அதேஷகாலே யத்தானம் அபாத்ரேப்யஸ்ச தீயதே அசத்கிருதமவஜ்ஞாதம் தத்தாமசமுதாக்ருதம். தாமசமான தானம் என்பது அதேஷ காலே யத் தானம். தேசம், காலம், பாத்திரம் இவைகள் 3 உகந்ததாக இல்லாத தானம். அதேசம், சரியான தேசத்தில் செய்யாமல், சரியான காலத்தில் உதவி செய்யாமல், அபாத்ரேபியக தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற தானம். நாம் யாருக்கு ஒன்று தானம் பண்ணுறோமோ அவர்களுக்கு அது தேவையாக இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது. திருப்தேஷு போஜனம் விருதா என்று சொல்வார்கள். நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருப்பவனுக்கு போய் அன்னதானம் கொடுத்தா எப்படி இருக்கும்னா அது அவனுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி பசிக்காதவர்களுக்கு உணவை கொடுத்தா அந்த தானம் அபாத்திர தானம், தகுதியற்றவர்கள். அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த பொருள் தேவையில்லை. இப்போ தேவையில்லாத ஒருவருக்கு நாம் செய்கின்ற தானம் அது அபாத்திர தானம். நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பலவிதமான தானங்கள் அபாத்திர தானமாக தான் இருக்கு. தகுதி இல்லாதவர்களுக்கு தான் நம்ம கொடுத்து கொண்டு இருப்போம். அப்படி இல்லாமல் சரியான தேசத்தில் சரியான காலத்தில், காலம் ரொம்ப முக்கியம், எந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் கொடுத்தல். பிறகு தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்தல். பிறகு 2வது வரியில் கொடுக்கின்ற பிரகாரத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். அசத்கிருதம், அசத்கிருதம்னா மதியாது கொடுத்தல், அவர்களை நாம் மதிக்காமல் அவர்களுக்கு கொடுத்தல். சத்காரக அப்படின்னா மரியாதை, அசத்கிருதம்னா மதிப்பில்லாமல் கொடுத்தல். அவஜ்ஞாதம்னா அவமானப்படுத்தி கொடுத்தல், அது பாசிட்டிவாக அவமானப்படுத்துறது. அசத்கிருதம்னா மதிக்காமல் கொடுத்தல். அவன் கொடுக்குறவங்க, நாம் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்கள மதித்து கொடுக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில விதமான தானம் பண்ணுற ரிச்சுவலில் யாருக்கு தானம் பண்ணுறோமோ அவர்களை அமர வச்சு அவர்களுக்கு பூஜை பண்ணி அவர்களை வழிபட்டு கொடுப்பார்கள். இப்போ சில ஸ்ராத்தங்கள்லாம் இடத்துல
அல்லது ஏதோ ஒரு தானம் பண்ணணும், யாருக்கு கொடுக்குறோமோ அவர்களை வந்து மரியாதைப்படுத்தி அமர்த்தி அவர்களை நமஸ்காரம் பண்ணி தானம் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய உச்ச நிலை. அதாவது அவர்களை நம்ம வணங்குகின்றோம். பகவான் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார், அவர் மூலியமாக சந்தர்ப்பத்தை கொடுத்தார்னு அவரை மதித்து கொடுக்க வேண்டும். அப்படி மதிக்காமல், அது மட்டும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அவமானப்படுத்தியும் கூட, சொல்லினால் அவமானப்படுத்தி, இப்போ உனக்கு இந்த நிலை வேணுதான், இப்படித்தான் வேணும்னு ஏற்கனவே நொந்துட்டுருப்ப, அங்கே போய் அந்த சில வார்த்தைகளை சொல்லி, பிறகு கொடுக்கின்ற விதம் தூக்கி எறிகிறது, எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறது, பொறுக்கி கொண்டு செல்லுன்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, பிறகு அவர் என்னிடத்தில் வந்து இதை வாங்கிட்டு போனார்னு ஊர் பூரான்னு சொல்லி, இந்த மாதிரியெல்லாம் அவர் அவமானப்படுத்தி கொடுக்கின்ற தானம், இதெல்லாம் தாமசமான தானம். இப்போ இதில் வந்து பாத்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் ஒரு தத்துவம் பேசுவார்கள், மரம் இருக்குது, அது வந்து யார் வந்து நின்னாலும் நிழல் கொடுக்கின்றது, யார் வேண்டுமானாலும் அதிலிருந்து கனியை எடுத்து கொள்ளலாம், அது வந்து எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை, டிஸ்கிரிமினேஷனெல்லாம் ஒரு மரத்துக்கு கிடையாது. அதே போல் நானும் யார் இருந்தாலும் பரவாயில்ல தானம் செய்வேன், அது யாருக்கு போகுதுங்கிற டிஸ்கிரிமினேஷன் எனக்கு கிடையாது, அப்படி ஒரு தத்துவம் பேசுவார்கள். அது வந்து தவறான கருத்து. அதாவது இந்த எக்ஸாம்பிளை வந்து தவறாக கோட் பண்ணுறது. அது மரம் ஏன் பண்ணுதுன்னா அதுக்கு பகவான் புத்தியை கொடுக்கல, அதனால் அது அப்படி பண்ணுது. பகவான் நமக்கு புத்தியை கொடுத்துருக்கின்றார். ஆகவே நாம் ஒரு தானம் பண்ணுறோம், ஒரு உதவி செய்கின்றோம்னா, ஈவன் ஹெல்ப்பே ஒரு தானம்தான். ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம்னா அந்த உதவிக்கு அவர் தகுதியான மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டும். தகுதி இல்லாதவருக்கு ஒரு உதவியை செய்து கொண்டு வந்தால் அது தாமசமான தானம். அந்த தானத்தை நாம் செய்யக்கூடாது. அதனால் என்ன விளைவு ஏற்படும் என்றால், தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது முதலில் அவர்களுக்கு அது ஒரு கேடுதான் வருகின்றது. அவர்கள் வந்து முதல்ல அவர்கள் சோம்பேறியாகி விடுவார்கள், உழைப்பு அவர்களிடம் இல்லாமல் போகும். பிறகு என்ன ஏற்படும் என்றால், நம்முடைய உதவியை மதிக்க அவர்களுக்கு தெரியாது. பிறகு நாம் கொடுக்கின்ற பொருள்கள் வேஸ்ட்டாக போகும், பயனில்லாமல் போகும். ஏற்கனவே நல்லா சாப்பிட்டவருக்கு போய் உணவை கொடுத்தோம்னா வேஸ்ட்டு தான் பண்ணுவார். சரி, கிடைக்குதுன்னு அதிகமாக சாப்பிட்டார்னு வச்சுக்குவோமே, அது அவருக்கு டேமேஜ் தான் கொடுக்கும். அவருக்கு வந்து நல்லதை கொடுக்கறதுக்கு பொதுவாக தீயதைத்தான் கொடுக்கும். அப்படி பிறகு அவர்களுக்கு பாவம் செய்கின்ற சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்குறோம். அவர்கள் சுயநலவாதி ஆகி விடுவார்கள், நம்மை பயன்படுத்துவார்கள், பிறகு விட்டு விடுவார்கள். ஆகவே யாருக்கு தகுதி இருக்கோ அவர்களுக்கு தான் நாம் தானம் செய்ய வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு எந்த உதவியையும் தானத்தையும் செய்யக்கூடாது. தகுதி இருக்கு இல்லைங்கிறத நான் பார்க்க மாட்டேன், அது என்னுடைய டியூட்டி அல்லன்னு நினைப்பது அது தாமசமான புத்தி, அது வந்து சாத்விகமான புத்தி அல்ல. அதனால் நம்ம யாருக்கு உதவி பண்ணுறோம், யாருக்கு தானம் பண்ணுறோங்கிறத கவனித்து நாம் கொடுக்குற பொருளை ஒழுங்காக பயன்படுத்துகிறார்களான்னு பார்த்து தான் தானம் பண்ணணும். அதனால தான் சொல்லுவார்கள், வெளிநாட்டில் சில இன்ஸ்டிடியூஷன் இருக்கான், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அவங்க வந்து சேரிட்டி பண்ணுறவங்க, யார் வேணாலும் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பணம் கொடுத்துடலாம். அவர்கள் அதை வாங்கி அதை வந்து தானம் செய்வார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்களாம், பல லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார்கள். எதற்குனா, எந்த இடத்துல கொடுத்தா சரியா அது பயன்படுத்தப்படும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டீம் வச்சுருக்காங்களாம். அந்த டீம் என்ன பண்ணும்னா, ஒரு இடத்துல இப்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது, செல்வந்தர்கிட்டேருந்து பணத்தை வாங்குது, டாலரை வாங்கி வச்சுக்குது. பிறகு அதில் பல லட்சம் ரூபாய் எதற்கு செலவு பண்ணிக்கிறார்கள், எங்கே கொடுத்தா ஒழுங்காக பயன்படுன்னு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டீம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சு பிறகு இந்த பணத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்போது நம்ம வந்து பணம் நம்ம கையில் இருக்கிறது மட்டும் பொறுப்பல்ல, சரியான இடத்துல அதை போய் சேருது, அதுவும் மிக மிக முக்கியம். இல்லைன்னா பிறகு நமக்கு குற்ற உணர்வு வரும், நான் கொடுத்ததெல்லாம் பயனில்லாமல் சென்று விட்டதுன்னு சொல்லி. ஆகவே பயனுடையவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அந்த நாம் என்ன பொருளை கொடுக்கிறோமோ அதை அவர்கள் மதிக்க வேண்டும். நீ மதிக்கிறையோ இல்லையோ, நான் கொடுக்குறேன்னு கொடுக்கக்கூடாது. சாஸ்திர உபதேசமுமே ஒரு தானம்தான். இந்த சாஸ்திரத்தில் விருப்பம் உடையவர்களுக்கு கொடுக்கணும்.
விருப்பம் இல்லாதவர்களை கூப்பிட்டு அமர வச்சு நான் கொஞ்ச நேரம் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், பகவத்கீதை தானம் பண்ணுறேன்னு பண்ணால் என்ன ஆகும்னா அவர்களுக்கு அது வேதனை தான். அப்படி யாருக்கு அது தேவையோ அந்த தேவையை உணர்பவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இப்போ இதில் ஒரு சிறிய சங்கடம் நமக்கு வரலாம். சில சமயங்களில் தேவை இருக்கிறது போல் நம்ம இடத்துல ஒருவன் நடிச்சிட்டு வரலாம். நம்ம நம்பி கொடுத்துருவோம். அதற்கு பிறகு தான் தெரியும் அந்த பொருளை அவர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள்னு சொல்லி. அப்போ இந்த பாத்திரங்கிற விஷயத்தில் பல சமயங்களில் நாம் ஏமாற்றப்பட்டு விடுகின்றோம். அதனால தானே பயம். தானம் பண்ணுறதுக்கு என்ன பயம்னா அவர் சரியாக பயன்படுத்துவாரா இல்லையான்னு சொல்லி. இப்போ அப்பொழுது என்ன செய்வது அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு விசாரம் பண்ணி நம்ம செய்யலாம். அதற்கு மீறி நம்ம அறிவுக்கு மீறி அவர் நம்மையை விட புத்திசாலியாக இருந்து ஏமாற்றி பெற்றுக்கொண்டால் அது தாமசமான தானமாகாது, அது சாத்விகம்தான். காரணம் என்னன்னா, அவர் மிக சூழ்ச்சியுடன் நம்ம ஏமாற்றுவதற்காகவே திட்டமிட்டு இருக்கிறார்கள். நம்ம அறிவுக்கு உட்பட்டு செய்து விட்டோம். ஆனால் அறிவை பயன்படுத்தி செஞ்சுருக்கணும். அறிவை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. அறிவை பயன்படுத்தி பிறகு ஸ்லிப்பான பரவாயில்ல. ஏன்னா சில பேர்த்துக்கு நான் இதுக்காகத்தான் தானமே பண்ணுறதில்லைன்னு சொல்லிடுவார்கள். எல்லாமே அபாத்திரமாக இருக்குது, என்னால் கண்டுபிடிக்கவே முடியல எது சரியான பாத்திரம்னு சொல்லி, அதனால் என்னென்னா நான் தானமே பண்ணுறதை நிறுத்திட்டேன், தாமச தானம் பண்ணுறதுக்கு தானம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சில பேர் நினைப்பார்கள். அதனால தான் அதானத்திலிருந்து அபாத்திர தானம் பெட்டர். நம்ம தானமே பண்ணாமல் இருக்கிறத காட்டிலும் அபாத்திரமான தானத்துக்கு தானம் பண்ணாலே பரவாயில்ல, தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பு முன்னேறோம். அதற்கு பிறகு சகாம தானம், அதற்கு பிறகு நிஷ்காம தானம், அப்படி 4 ஸ்டேஜ். அதானம்னா உயிரே போனாலும் கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு ஸ்டேஜ். அதிலிருந்து அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட இருந்து வெளியாவது போகட்டும், அது ஒரு ஸ்டேஜ். பாத்திரம் இருக்கோ இல்லையோ அபாத்திரத்துக்கு தானம் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜ். தேர்டு ஸ்டேஜ் ஒரு புகழுக்காக அல்லது பெயருக்காக, அப்படி சகாம தானம். சகாம தானம்னா ஒரு பலனை எதிர்பார்த்து, அது ராஜசம். கடைசி சாத்விக தானம் அல்லது நிஷ்காம தானம். இப்படி அபாத்திரம், ஃபஸ்ட்டு அதானம், பிறகு அபாத்திரம், பிறகு சகாம தானம், 4வது நிஷ்காம தானம். சரி, நிஷ்காமமாக தானம் பண்ண என்ன கிடைக்கும்னா கடைசியாக நமக்கு சந்நியாசம் கிடைக்கும். சொன்னோடனே பயம் வந்துடும், சந்நியாசம் அப்போ நான் தானமே பண்ணல அப்படின்னு ஒரு பயம் வரலாம். சந்நியாசம்னு சொன்னால் மன நிறைவு. சந்நியாசத்தினுடைய அர்த்தமே மன துயரத்திலிருந்து விடுதலை. நான் சில பேர்த்துக்கு அந்த சந்நியாசங்கிற வார்த்தையே ஒரு அலர்ஜி. சந்நியாசம் கிடைக்கும்னா தானம் பண்ணுறேன்னா நான் தானமே பண்ணலேன்னு சொல்லி விடுவார்கள். சந்நியாசம்னா சந்நியாசத்திற்கான மனநிலை நமக்கு கிடைக்கும், அல்லது மோக்ஷம் அல்லது சித்த சுத்தி என்று தானத்தில் படிகள் இருக்கின்றது. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய அறிவையும் பயன்படுத்தி மனதையும் பயன்படுத்தி மனதை விரிக்க தானத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ பகவான் நமக்கு பணத்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அந்த பணத்தை தானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் பொழுது உண்மையிலேயே அந்த செல்வத்தை நம்ம பயன்படுத்தியவர்கள் ஆகின்றோம். காரணம் என்னன்னா, அந்த தானத்தின் மூலமாக மனதை நாம் விரித்து கொள்கின்றோம். இப்போ பணம் இருந்தால் மட்டும்தான்னு கிடையாது, எது நம்ம இடத்துல இருக்கோ அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான குணம். இத்துடன் இந்த குணத்தின் அடிப்படையில் பகவான் பேசுகின்ற விசாரம் முடிவடைகின்றது. ஸ்ரத்தையை பற்றி பகவான் விசாரத்தை ஆரம்பித்து ஆகாரத்தை பற்றி கூறி, யக்ஞத்தை பற்றி கூறி, தவத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் கூறினார். இனி 18வது அத்தியாயத்தில் இதே போல் சில டாபிக் எடுத்துக்க போகிறார். சந்நியாசத்தை 3ஆக பிரிக்க போகிறார். சாத்விகம், ராஜசம், தாமசம், இப்படியெல்லாம் பிறகு சொல்ல போகின்றார். பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் வேறொரு கருத்திற்கு பகவான் வருகின்றார். 23வது ஸ்லோகம். ஓம் தத் சதிதி நிர்தேஷக பிரம்மணஸ்த்ரிவித ஸ்மிருதக
பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விகிதா புரா. இந்த அத்தியாயத்தில் கடைசியில் பகவான் என்ன விசாரத்திற்கு வருகின்றார் என்று இப்பொழுது பார்ப்போம். இனிமேல் வருகின்ற அத்தியாயத்திலும் ஏற்கனவே வந்த அத்தியாயங்களிலும் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று மூன்றாக பிரித்து பல கருத்துக்களை கூறினார். அதாவது நாம் செய்கின்ற தானமாகட்டும், தவமாகட்டும், அல்லது உட்கொள்கின்ற ஆகாரமாகட்டும், இவைகளையெல்லாம் பகவான் மூன்றாக பிரித்து வந்தார். எதற்கு நமக்கு பகவான் பிரித்து காட்டினார் என்றால், நம்முடைய பூஜைகளோ அல்லது ஸ்ரத்தையோ தானமோ ராஜசம் தாமசமாக இருந்தால் அதை கண்டுகொண்டு அதிலிருந்து சாத்விகமாக வர வேண்டும் என்பதற்காக. இப்போ எல்லாமே சாத்விகமாக அமைய வேண்டும் என்பதற்காக பகவான் இந்த மாதிரி சில தத்துவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கூறினார். இப்போ பூஜை, தானம், தவம் இவைகளையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதையெல்லாம் மூன்றாக பிரித்து காட்டினதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய அனைத்து சாத்விகமாக வர வேண்டும், அனைத்து சாதனைகளும் சாத்விகமாக ஆக வேண்டும். ஏன்னா செய்கின்ற சாதனையே ராஜசம் தாமசமாக போயிடலாம். அப்படி இல்லாமல் சாத்விகமான சாதனை ஆக வேண்டும்ங்கிறதுக்காக கூறினார். இதில் நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக பங்கு வைப்பது நம்முடைய பாவனையும் செய்கின்ற முறையும். ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன். ஆட்டிடியூட்னா நம்முடைய பாவனை, ஸ்ரத்த சரியாக இருக்கணும், எதிர்பார்ப்பு சரியாக இருக்கணும், பிறகு செயல் செய்கின்ற விதம். இந்த இரண்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த இரண்டு தான் சாத்விகமா ராஜசமா தாமசமாங்கிறத நிர்ணயம் செய்கின்றது. இப்போ நாம் ஒரு தானம் பண்ணுறோம், அந்த தானம் சாத்விகமா ராஜசமா தாமசமாங்கிறதுக்கு அது கீயாக இருக்கிறது என்ன? முக்கியமான அங்கம் என்னென்னா பாவனை. எதற்காக செய்கிறோம், எப்படி செய்கின்றோம், எப்படி செய்கின்றோங்கிறத பார்த்தோம். அவமானப்படுத்தி கொடுக்கக்கூடாதுங்கிறது, என்ன ஆட்டிடியூடில் செய்ய வேண்டும்ங்கிறதும் பார்த்தோம். அதே போல் ஒரு பூஜை பண்ணுறோம், அந்த பூஜை சாத்விகமான பூஜையா அல்லது ராஜச தாமசமாங்கிறது எதன் அடிப்படையில்னா ஆட்டிடியூடினுடைய அடிப்படையில். பிறகு ஆக்ஷன், செய்கின்ற முறை. இப்போ இதில் பாவனை நம்ம கையில் இருக்குது. சரியான பாவனையை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், சரியான பாவனையில் நம்முடைய சாதனைகளை செய்யலாம். ஆனால் சரியான விதத்திலும் செய்ய வேண்டுங்கிற இடத்துல ஒரு சங்கடம் நமக்கு வருகின்றது. சரியான விதத்தில் அந்த ஆக்ஷன் அதுவும் சரியாக இருக்கணுங்கிற இடத்துல சில சமயங்களில் விதிமுறைகள் நமக்கு தெரியாமல் போகலாம். இப்போ ஆட்டிடியூடு நம்ம கையில் இருக்குது, சரியான ஸ்ரத்தையை வச்சுக்கலாம், தவறான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சரியான விதத்தில் செய்ய வேண்டும், பூஜையை நல்ல பாவனையுடன் செய்யணுங்கிறது நம்ம கையில் இருக்குது. சாஸ்திரம் சொன்னபடி தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துலையும் கொடுக்கிற விதம், இவைகள் இடத்துல எல்லாம் நமக்கு தெரியாமல் அறியாமையினால் தவறு நேர்ந்து விடலாம். அப்போ என்ன ஆகும்னா, நம்முடைய சாதனையில் ஆட்டிடியூடு சரியாக இருந்தும் ஆக்ஷனில் தப்பு பண்ணும் பொழுது, சாஸ்திர விதியை மீறி இருக்கும் பொழுது அது ராஜசமோ தாமசமாகவோ ஆகிவிடலாம். பாவனை மட்டும் முக்கியமில்லை, வெளி செய்கின்ற செயலும் முக்கியம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரியும். இப்போ ஒருவருடைய வீட்டுக்கு விருந்தினராக நம்ம போகிறோம். நம்ம நமக்கு அவர் உணவெல்லாம் பரிமாறுகின்றார், நம்ம சாப்பிடுகின்றோம். அவர் நமக்கு நல்லா நம்ம கவனிச்சிட்டாருங்கிறதுல ஒரு திருப்தி இருக்குது. பிறகு சில கிராமங்களில் நாம் உட்கொண்ட இலை இருக்கே, அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறோங்கிறதுல எத்தனையோ ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. நம்ம அதை தவறான விதத்தில் அந்த ஆக்ஷன் பண்ணிட்டோம்னா அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள், ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்வார்கள். இதில் நம்ம தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு ஊரில் ஒரு விதமான நியமம் இருக்குது, டேபிள் மேனர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஊரில் முற்றிலும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ அந்த ஆக்ஷனில் தப்பு பண்ணும் பொழுதும் கூட அது தவறாகி விடுகின்றது.
இது ஒரு உதாரணம். இதே போல் பூஜை பண்ணுற விதத்தில் சில தவறுகள் செய்யும் பொழுது அது விதியை மீறி விட்டால் அது மந்திர லோபமாகலாம், தந்திர லோபமாகலாம். அப்படி சில லோபங்கள் வரும் பொழுது அது ராஜசம் தாமசங்கிற நிலையில் வந்துவிடும். நமக்கு முக்கியமான ஆட்டிடியூடு சரியாக இருந்தாலும் செயல் செய்யும் பொழுது சில மிஸ்டேக்ஸ் நமக்கு வந்துடலாம். இதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். உள்ளே இருக்கிற ஆட்டிடியூடு நல்லா இருக்கும், சொல்கிற விதம் அல்லது நம்மளுடைய செயல் அவர்களை தப்பாக புரியும்படி நம்ம செய்து விடுவோம். செயல் தப்பாக போகிவிடும். இப்போ அந்த நேரத்தில் சாத்விகமான சாதனையாக எப்படி மாற்றுவது அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. இப்போ நம்ம இந்த விருந்தினர் உதாரணத்துக்கே வச்சுக்குவோம். நம்ம ஒரு கெஸ்ட்டாக போகிறோம், சாப்பிட்றோம், அவரை மனசார நம்ம வாழ்த்துறோம். பிறகு நம்முடைய செயலில் ஒரு தப்பு பண்ணிடுறோம். அது எத்தனையோ ரூல் இருக்குது. அதனால தான் நான் சில வீட்டுக்கு போனால் இலையை மூடுறதே இல்லை, அப்படியே வச்சுட்டு வந்துடுறேன். அது என்ன பண்ணணும்னு தெரியறதில்ல. அப்படி எத்தனையோ ரூல்ஸ் இருக்குது. நம்ம தப்பாக பண்ணிட்டோம். கடைசியில் நம்ம அவங்கக்கிட்ட நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், எனக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்குவோமே, அவர் அது புரிஞ்சுக்குவார். ஓஹோ, இவர் நம்ம மீது எந்த விதமான தவறையும் காணவில்லைன்னு புரிஞ்சுக்குவார். இப்போ கடைசியில் நம்ம என்ன சொல்கிறோம், நான் என்னுடைய செயலில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள்னு ஒரு மன்னிப்பு கேட்டோம்னு வச்சுக்குவோமே, அப்போ அதெல்லாம் சரியாயிடும். அப்படி அதனால தான் ஒவ்வொரு பூஜையிலையும் கடைசியில் ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்குது, மந்திர லோபே தந்திர லோபேன்னு பெரிய, அதுலேயே லோபம் பண்ணுவார்கள். அப்படி நான் ஏதாவது பூஜையில் ஸ்ரத்தையில் லோபம் இருந்தாலும் அல்லது செய்கிற விதத்தில் குறை இருந்தாலும் பகவான் க்ஷமஸ்வ, நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லிவிட்டால் என்ன ஆகும்னா அந்த தவறான சாதனைகள் சரியான சாதனையாக மாறிவிடும். அந்த கன்வர்ஷனை தான் பகவான் இப்போ சொல்ல போகிறார். அதாவது என்ன சொல்ல போகிறார், நீ ஏதாவது ஒரு தவம், தானம், பூஜை இது போன்ற சாதனைகளை மேற்கொண்டு அந்த சாதனையினுடைய இறுதியில் பகவானுடைய நாமத்தை கூறினால், அந்த நாமத்தை 3 சொல்கிறார். ஓம் தத் சத் அப்படின்னு 3 நாமம், அது பகவானுடைய பெயர். அப்படி ஓம் தத் சத் என்ற இந்த 3ம் பகவானை குறிக்கின்ற நாமம். அந்த நாமத்தை சொல்லி நீ பூர்த்தி செய்தால் உன்னுடைய ஆட்டிடியூடு சரியாக இருந்து ஆக்ஷனில் மிஸ்டேக் இருந்தால் அது தாமசமாக ராஜசமாக மாறாது. தானத்திலே அப்படித்தான், நம்ம ஆட்டிடியூடு சரியான பாத்திரத்துக்கு கொடுக்கணும்னு இருந்து செயலில் தவறாக போயிருந்தாலும் ஓம் தத் சத் என்று பூர்த்தி செய்தால் அது ராஜசம் தாமசங்கிற நிலையிலிருந்து சாத்விகமாக மாற்றப்படும். அப்போ நம்முடைய லாஸ்ட் டாபிக் என்ன, தாமசமான ராஜசமான சாதனைகளை சாத்விகமான சாதனையாக மாற்ற உபாயம். அந்த உபாயம் பகவானுடைய நாமத்தை கூறுதல். எந்த நாமத்தை வேண்டுமானாலும் கூறலாம். இங்கே பகவான் அந்த இறைவனை குறிக்கின்ற 3 சொற்களை கூறுகின்றார். ஒன்று ஓம், இரண்டாவது தத், மூன்றாவது சத். இந்த ஓம் தத் சத் இதனுடைய லட்சணம், இதனுடைய அர்த்தம், இதை நம்ம சொல்லி நம்ம சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும், ஆரம்பத்திலும் முடிவிலும். அப்படி மேற்கொண்டால் நம்முடைய சாதனைகள் சாத்விகமாக மாறும். அதுதான் இனி வருகின்ற கருத்து. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.